Hi friends, welcome to TNPSC Gender Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னாலஜி அண்ட் சயின்டிஃபிக் பிரின்சிபல் வி ஹாவ் டு மேட்ச் இட். இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏரோப்ளேன் வந்து என்ன அப்படின்னா பெர்னோலிஸ் பிரின்சிபல், ஏர் பலூன் வந்து பயான் ஃபோர்ஸ், ராக்கெட் நியூட்டன்ஸ்லாம், ஸ்ட்ரீம் என்ஜின் வந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். விமானம் வந்து என்னது பெர்னோலிஸ் தத்துவம், காற்று பலூன் பயாண்ட் விசை, ராக்கெட் நியூட்டனின் விதி, நீராவி எந்திரம் வெப்ப இயக்க விதி. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப், தண்ணீர் தானாக சிதைவடையும் போது கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, H3O+ அண்ட் OH-. Third question, arrange the following in increasing order of their pH values. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டொமக் ஆசிட், அதுக்கப்புறமா வந்து என்னென்னா மில்க், நெக்ஸ்ட் வந்து பியூர் மில்க் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஹியூமன் பிளட். ஓகேவா? ஸோ அந்த பிஹெச் வேல்யூ நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி கேன் அரேஞ்ச் இட். கீழ் காண்பவைகளை அவற்றின் பிஹெச் மதிப்புகளின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கவும். ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னா ஸ்டொமக் ஆசிட், அதாவது இறப்பை அமிலம், நெக்ஸ்ட்டு வந்து பால், அதுக்கப்புறமா தூய நீர் அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்னது மனித குருதி, அதாவது ஹியூமன் பிளட். Fourth question, which one of the following bacterium has extensive usage in genetic engineering work in plants? தாவர மரபு தொழில்நுட்பவியலில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அக்ரோபாக்டீரியம் டுமிஃபேஷியன்ஸ். ஓகேவா? அக்ரோபாக்டீரியம் டுமிஃபேஷியன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ அந்த விட்டாமின் அண்ட் அதர் கெமிக்கல் நேம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மேட்ச் பண்ணோம். ஸோ ரிபோஃப்ளேவின் வந்து என்ன அப்படின்னா விட்டாமின் B2, தயமின் வந்து என்னன்னா விட்டாமின் B1, பைரிடாக்சின் ஸோ இது வந்து விட்டாமின் B6, சைனோகோபாலமைன் இது வந்து விட்டாமின் B12. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் காமன் டு போத் ஏரோபிக் அண்ட் ஏனோரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான வினைகள் யாவே? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் காமன் டு போத் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கிளைகோலிசிஸ். அடுத்த கொஸ்டின், நேம் தி ஹார்மோன் செக்ரீட்டட் பை த பீனியல் பாடி, பீனியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மெலட்டோனின். அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹேஸ் இன்ட்ரடியூஸ் அ ஸ்கீம் ஆஹார் ஃபார் த புவர் பீப்புள், எந்த மாநிலம் ஏழை எளிய மக்களுக்கு அகர் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒடிசா. அடுத்த கொஸ்டின், நேம் த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷிப் லான்ச் இன் 19 May 2015 அட் கல்கட்டா. 19 May 2015 அன்று கல்கட்டாவில் இயக்கப்பட்ட எதிர்ப்பு நீர்மூழ்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி, INS கவராட்டி. அடுத்த கொஸ்டின், த வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் 2018 வில் பி ஹெல்ட் இன் த இந்தியன் சிட்டி. ஸோ எங்கே நடந்துச்சு, இப்போ வந்து எங்கே நடந்துச்சுன்னு படிக்கலாம். ஸோ 2018 நடைபெறும் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற உள்ள இந்திய நகரம். ஸோ 2018 வேர்ல்டு காங்கிரஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி, ஹைதராபாத். அடுத்த கொஸ்டின், அக்ரமான் 2 அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வாஸ் கண்டக்டட் பை இந்தியன் ஆர்மி இன் த ஸ்டேட் ஆஃப். ஸோ அக்ரமான் 2 அப்படிங்கிற ஒரு ஒத்திகையை இந்திய இராணுவம் நிகழ்த்திய மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, ராஜஸ்தான். ஆன் January 10, 2015 விக்ரம் சாராபாய் மெமோரியல் அவார்ட் வாஸ் கிவன் டு. January 10, 2015 விக்ரம் சாராபாய் நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, MYS பிரசாத். அடுத்த கொஸ்டின், த ட்ரெயின் விச் ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் யோகா எக்ஸ்பிரஸ், யோகா விரைவு வண்டி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ரயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஹரித்வார் மெயில். ஓகேவா? ஹரித்வார் விரைவு வண்டி. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த நேம் கிவன் டு இந்தியாஸ் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ மிஷன் இன் குவாக் ஹிட் நேபாள், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு இந்தியா செய்யும்
துயர் துடைப்பு மற்றும் மீட்பு பணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி, ஆப்ரேஷன் மைத்ரி. மதன் மோகன் மால்வியா நேஷ்னல் மிஷன் இஸ் அபவுட். மதன் மோகன் மால்வியா தேசிய திட்டத்தின் நோக்கம் எதை சார்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி, டீச்சர்ஸ் அண்ட் டீச்சிங், ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல். Choose the new saving scheme introduced for girl child from the following. பெண் குழந்தைக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து தேர்வு செய்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சுகன்யா சம்ருதி யோஜனா. சுகன்யா சம்ருதி யோஜனா. Dash metal is found in the controversial products of மேகி நூடுல்ஸ். சர்ச்சைக்குரிய மேகி நூடுல்ஸ் தயாரிப்பில் கலந்துள்ளதாக கூறப்படும் உலோகம் எது? ஆப்ஷன் சி, லெட். ஸோ அதாவது ஈயம். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் பீக்ஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஹைட். கீழ்காணும் இமயமலை சிகரங்களை உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி, அதாவது பெருசுலேருந்து சின்னதாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எது வரும்? அப்வியஸ்லி அது வந்து எவரெஸ்ட் தான். ஸோ எவரெஸ்ட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 8848.86. அந்த 0.86 வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து மெஷர் பண்ணும்போது அந்த 86 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ 8848.86 மீட்டர் வந்து என்னது எவரெஸ்ட். அதுக்கப்புறமா வந்து வர்றது எது? தேர்ட் ஒன் தௌலகிரி. ஸோ தௌலகிரி வந்து என்னென்னா 8167. ஓகேவா? ஸோ தௌலகிரி வந்து 8167. ஸோ அடுத்தது வந்து என்னது? நங்கா பர்பட். ஸோ நங்கா பர்பட் 8126 மீட்டர். அண்ட் லாஸ்ட்டாக வந்தது நந்தா தேவி. ஸோ நந்தா தேவி வந்து 7816 மீட்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதாவது பெருசுலேருந்து சின்னதாக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோயிங் ரெவல்யூஷன் வித் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சில்வர். சில்வர் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ். பிங்க், ஸோ பிங்க் வந்து ஷ்ரிம்ப். எல்லோ ஆயில் சீட்ஸ். கிரே வந்து ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. ஸோ பி பார்த்துக்கோங்க. வெள்ளி வந்து முட்டை, இளஞ்சிவப்பு அப்படிங்கிறது இறால், மஞ்சள் வந்து எண்ணெய் வித்துக்கள், சாம்பல் வந்து உரம். அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை தி ஒரிஜினல் ஸ்டேட்ஸ் பிஃபோர் இட்ஸ் பைஃபர்கேஷன் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி கோட்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹரியானா வந்து முன்னாடி எந்த இதோட ஜாயின் ஆயிருந்துச்சு அப்படின்னா பஞ்சாப். ஜார்க்கண்ட் வந்து பீகார். உத்தராகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ். சத்தீஸ்கர் வந்து மத்திய பிரதேஷ். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இம்மாநிலங்களை தனியாக பிரிப்பதற்கு முன்பு அவை எம்மாநிலத்துடன் இணைந்திருந்தது என்பதை அடையாளம் கண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. The Samjauda Express runs between India and Pakistan. Identify its destination in both countries. சம்ஜவுதா விரைவு ரயில் போக்குவரத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடுகிறது. இரு நாட்டிலும் அதன் இலக்கை அடையாளம் காட்டுக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அட்டாரி இன் இந்தியா டு லாகூர் இன் பாகிஸ்தான். ஓகேவா? இந்தியாவின் அட்டாரியில் இருந்து பாகிஸ்தானின் லாகூர் வரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Who was the first well-known exponent of algebra among Indian mathematicians? இந்தியாவில் முதல் இயற்கணித மேதை யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆரியபட்டா. Who was the author of the நாட்டிய சாஸ்திரா? நாட்டிய சாஸ்திரம் எழுதிய ஆசிரியர் யார்? நாட்டிய சாஸ்திரா எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, பரதமுனி. National Commission for Scheduled Tribe recommended that a National Education Commission must be set up for every, answer option D, 5 years. எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 5 வருடங்களுக்கு ஒரு முறை. Who was the first recipient of பாரத் ரத்னா அவார்ட்? முதலில் பாரத் ரத்னா விருதை பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, ராஜகோபாலாச்சாரி. Consider the following statements and find out the correct one. ஸோ 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 2 and 4. அதாவது a democratic government may be liberal one. அதாவது என்னென்னா ஜனநாயக அரசாங்கம் சுதந்திரமானது. நெக்ஸ்ட், a liberal government may be democratic. சுதந்திர அரசாங்கம் ஜனநாயக முறைமையை உடையது. Fourth one, a liberal democratic government is a welfare state.
சுதந்திர ஜனநாயகம் பொதுநல சார்புடையது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Which one of the following provision can be amended by a simple majority in the parliament? பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட இயலும்? ஆன்சர் ஆப்ஷன் டி. ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு காம்போசிஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட், அதாவது மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள். 128. The Lokpal Bill was first introduced in the Lok Sabha in which year? லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1968. The Verma Committee on Fundamental Duties was set up in the year. அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1999. Which one of the following articles says the Vice President presides over the meeting of the Council of the States? பின்வருவனவற்றுள் எந்த அரசமைப்பு விதி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் என கூறுகிறது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 89. ஆர்டிக்கல் 89. 131. ஜமீன்தாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ஜமீன்தாரி முறை இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி லார்ட் கார்ன்வாலிஸ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஹாஸ் நோ ரயில்வே லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வந்து மெகாலயாவில் தான், அப்போது அந்த டைமில் மெகாலயாவில் தான் என்னென்னா ரயில்வே லைன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரயில்வே லைன் இருக்குது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ப்ரொவைட். நில சீர்திருத்தம் கீழ்காண்பவைகளில் எவற்றை முக்கியமாக அளித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி இன்சென்டிவ்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் டு தி டில்லர்ஸ், அதாவது நிலங்களை உழும் உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. Who among the following has made the first systematic attempt of planning in India? பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவில் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி எம் விஸ்வேஸ்வரய்யா. Who was the leader of the Satyagraha Committee organized for the removal of Neel statue in Chennai? சென்னையில் உள்ள நீல் சிலையை அகற்ற யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ என் சோமயாஜலு. When did Nehru become the president of Indian National Congress? இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ on July 6, 1946. From which novel was the national song of Vande Mataram taken? வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆனந்த் மாத், அதாவது ஆனந்த் மடம். During the freedom struggle, on which day the Indian National Congress celebrated the பூர்ண ஸ்வராஜ்? இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ January 26, 1930. 151. Which of the following are correct? ஸோ கொடுத்துருக்காங்க எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு. ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டைம். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டு. எது வந்து தப்பு, எது தப்பு இல்லை ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி வந்து தப்பு. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன், ஸோ அது அப்படி தான் வரும். அதனால் இந்த தேர்ட் ஒன் வந்து ராங். ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 4 எல்லாம் கரெக்டு. ஸோ தமிழில் பார்த்துக்கோங்க. 1 வந்து வேலை ஈக்குவல் டு விசை இன்டு இடப்பெயர்ச்சி அண்ட் திறன் ஈக்குவல் டு வேலை பை காலம் அண்ட் முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசை வேகம் பை காலம். அண்ட் தேர்ட் ஒன்ல என்ன வரும்னா விசை ஈக்குவல் டு நிறை இன்டு திசை வேகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே விசை ஈக்குவல் டு நிறை இன்டு முடுக்கம் அப்படின்னு வரும். Why the wings of an aeroplane are shaped with
lower surface being flat and the upper surface being curved. Why the wings of an aeroplane are shaped with lower surface being flat and the upper surface being curved? விமான இறக்கையின் கீழ்ப்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டு மேக் டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர் டு லிஃப்ட் த பிளேன் வெர்டிக்கலி. மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழும்ப செய்கிறதுக்காக தான் லோயர் சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாகவும் அப்பர் சர்ஃபேஸ் வந்து கர்வாகவும் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் அதோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட கான்ட்ரிபியூஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சிவி ராமன். இவங்க வந்து என்ன அப்படின்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஜேசி போஸ் அல்ட்ரா ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ். எம்என் சாஹா வந்து தெர்மல் அயோனைசேஷன். எஸ்என் போஸ் வந்து குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி. ஸோ சிவி ராமன் வந்து மீட்சியற்ற ஒளிச்சிதறல். ஜேசி போஸ் வந்து மிக குறுகிய ரேடியோ அலைகள். எம்என் சாஹா அப்படிங்கிறவர் வெப்ப அயனியாக்கல். அண்ட் எஸ்என் போஸ் அவங்க குவாண்டம் புள்ளியியல். Which one of the following is not an allotrope of carbon? பின்வருவனவற்றில் கார்பன் புற வேற்றுமை தோற்றம் அல்லாதது எது? கார்பனின் புற வேற்றுமை தோற்றம் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பியூட்டேன். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க ஆப்ஷன் சி, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பெஸ்டிசைட்ஸா. ஸோ இதோட ஆன்சர் வந்து பைரித்ரின்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன் பெஸ்டிசைட் வந்து ஆர்கனோஃபாஸ்பேட்ஸ். தேர்ட் ஜென்ரேஷன் பெஸ்டிசைட்ஸ் வந்து ஃபிரோமோன்ஸ். ஃபோர்த் ஜென்ரேஷன் பெஸ்டிசைட்ஸ் வந்து ஜுவனைல் ஹார்மோன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. மேட்ச் தி ஃபாலோயிங். கேஸ்டர் ஆயில். ஸோ கேஸ்டர் ஆயிலோட ஆன்சர் வந்து ரிசினஸ் கம்யூனஸா. ஜிஞ்சிலி ஆயில் வந்து சீசம் இண்டிகம். ஓகேவா, சீசமம் இண்டிகம். நீம் ஆயில் வந்து அசாடிகா இண்டிகா. கிரவுண்ட்நட் ஆயில் வந்து என்னென்னா அராச்சிஸ் ஹைப்போகியா. ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி. Which of the following is an example for X-linked chromosome inheritance? Which one of the following is an example for X-linked chromosome inheritance? கொடுக்கப்பட்டவற்றுள் எது எக்ஸ் குரோமோசோம் பிணைப்பு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலர் பிளைண்ட்னஸ், அதாவது நிறக்குருடு. வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் லெப்ரசி? தொழுநோயின் மற்றொரு பேர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹான்சன்ஸ் டிசீஸா. Name the visually challenged person who got selected in 2015 civil service examination. 2015 குடியியல் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்ற பார்வையற்றவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெனோ செஃபைன். 160. The device which can store more data among the following is. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் அதிக தரவுகளை சேமிக்க வல்லது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிவிடி. எட்ஜ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். எட்ஜோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ஹான்ஸ்ட் டேட்டா ஃபார் ஜிஎஸ்எம் எவல்யூஷன். ஆப்ஷன் பி, என்ஹான்ஸ்ட் டேட்டா ஃபார் ஜிஎஸ்எம் எவல்யூஷன். Who is the author of the book The Past Before Us? The Past Before Us அப்படிங்கிற ஒரு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, ரோமிலா தபார். யார்? ரோமிலா தபார். The Indian airport which bagged the prestigious Golden Peacock National Award for the year 2015 is. பெருமைக்குரிய தங்கமயில் தேசிய விருதை 2015 வென்ற இந்திய விமான நிலையம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டெல்லி சர்வதேச விமான நிலையம். Who among the following was sworn in as the CM of Jammu and Kashmir state on March 1, 2015? Mufti Muhammad Syed. 165. Where is India-based neutrino observatory is going to be built? Answer option C, தேனி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்தியா நியூட்ரினோ ஆய்வகம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட இருக்கிறது? தேனி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. 166. International Yoga Day is observed on. சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படும் நாள்? ஆப்ஷன் பி, ஜூன் 21. With which nation did India settle a border dispute in May 2015? மே மாதம் 2015 இந்தியா எந்த நாட்டுடனான எல்லை பிரச்சனைக்கு தீர்வு கண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெங்களாதேஷ், வங்காளதேசம். Name the chief guest who participated in India's 66th Republic Day celebration. இந்தியாவின் 66வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பராக் ஒபாமா.
On successive nights, the moon rises above. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 52 நிமிடம் தாமதமாக, 52 minutes later. The diurnal range of temperature is maximum in the. தினசரி வெப்ப வியாப்தி அதிகமாக காணப்படும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஹாட் டெசர்ட்ஸ், வெப்ப பாலைவனங்கள். The density of population in Tamil Nadu as per 2011 census. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 555 persons per square kilometer. When it is 1 p.m. at Greenwich Meridian, the local time at the Central Meridian of India is. Greenwich தீர்க்க ரேகையில் மதியம் 1 மணியாக உள்ள போது இந்திய மத்திய தீர்க்க ரேகையின் தல நேரம். ஆன்சர் ஆப்ஷன் சி. 6:30 p.m. Who is rightly called as the father of Indian cinema? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மிஸ்டர் தாதா சாஹேப் பால்கே. இந்தியா சினிமாவின் தந்தை யாரு? தாதா சாஹேப் பால்கே. During the time of Harsha, who served as the head of Nalanda University? ஹர்ஷர் காலத்தில் நலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆப்ஷன் ஆன்சர் சி. ஷீலபத்ரா. Name the first novel in Tamil literature. தமிழ் இலக்கியத்தில் புனையப்பட்ட முதல் புதினம் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பிரதாப முதலியார் சரிதம். பிரதாப முதலியார் சரிதம். அடுத்த கொஸ்டின். நேம் தி ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஹூ வாஸ் தி ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். நோபல் பரிசு பெற்ற ஆசியாவை சார்ந்த முதல் பொருளாதார நிபுணரின் பெயரினை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி. அமர்த்தியாசன், ப்ரொஃபஸர் அமர்த்தியாசன். ஆர்டிகல் 360 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித். இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. Which of the following cases prompted the Indian Parliament to enact 24th Amendment Bill? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கோல்க்நாத் கேஸ். இந்திய பாராளுமன்றம் 24வது சட்ட சீர்திருத்தத்துக்கு காரணகர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு யாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து என்னது? கோல்க்நாத் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த கோல்க்நாத் கேஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. we have to match it. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அலகாபாத் வந்து 1896, டெல்லி வந்து 1966, கர்நாடகா வந்து எப்போ அப்படின்னா 1884, மெட்ராஸ் வந்து 1862 ஹை கோர்ட்ஸ் அண்ட் அதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஆன்சர் ஆப்ஷன் டி. Who is the 13th President of India? இந்தியாவின் 13வது ஜனாதிபதி யார் அப்படின்னா ஆப்ஷன் சி. KR நாராயணன். Which one of the following is not a function of Chief Election Commission of India? ஸோ பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் டு தி ஆஃபீஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்னர். மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்துதல். Which one of the following is the largest service industry in the world? உலகில் பின்வருவனவற்றுள் மிகப்பெரிய சேவை தொழில் எது அப்படின்னா ஆப்ஷன் டி. டூரிசம். Which one of the following program is related to employment generation? கீழ்காணும் திட்டங்களில் எது வேலைவாய்ப்பு அதிகரிப்பதுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனா. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனா. லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. கமிட்டி அண்ட் அதோட பர்பஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. டெட் கமிட்டி வந்து எதுக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். வன்ஷோ கமிட்டி வந்து எதுக்கு அப்படின்னா டைரக்ட் டாக்ஸஸ். ராஜமன்னார் கமிட்டி வந்து சென்ட்ரல் ஸ்டேட். ரங்கராஜன் கமிட்டி வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அப்படியே கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. த ஃபார்வர்ட் பிளாக் வாஸ் ஃபவுண்டட் பை. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் டி. சுபாஷ் சந்திர போஸ். Who was called the Portuguese night courtier and sea captain? கப்பற்படை தளபதி எனவும் அவையன் எனவும் அழைக்கப்பட்ட போர்ச்சுகீசிய தீர செயல் புரிந்தவன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி. பார்த்தலோமியோ டயஸ். Name the first Indian who became the member of the British Parliament. ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி. தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ அவ்வளோதான். மீன்ஸ் இந்த இங்கே இருக்க 2 கொஸ்டின்ஸ் வந்து என்னது
மேக்ஸு. ஸோ 190 பாருங்கள். A survey in which information is collected from each and every individual of the population is known as. ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருவிடமிருந்து விவரங்களை சேகரிப்பதற்கு பெயர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ சென்சஸ், அதாவது முழு கணிப்பு. அவ்வளோதான், அந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இடையில இருந்துச்சு. ஸோ மற்றது எல்லாமே மேக்ஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.